வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருக்குமே சுகர் நோயின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இந்த சுகர் நோயை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதாவது சுகர் நோய்க்கு அமெரிக்காவில் சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட புதிய டயட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் அல்லாமல் நம்ம இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களுக்கு இந்த டயாபெட்டிஸ்னால பாதிப்படைஞ்சிருக்காங்க. இந்த சர்க்கரை நோய் அவங்கள ஆட்டி படைக்குது. ஸோ இதை சரி செய்கிறதுக்காக அமெரிக்கா அறிவித்த புதிய டயட்டை பற்றியும் அந்த உணவு பழக்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம உணவு பழக்கத்தை மாற்றும் பொழுது நம்மளுக்கு சர்க்கரையை நம்ம கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிவிப்பையும் அதை சொல்லியிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உலக சுகாதார அமைப்பின் கணக்குப்படி இந்தியாவில் ஒவ்வொரு 8 பேர்லேயும் ஒவ்வொருத்தங்களுக்கு டயாபெட்டிஸ் இருக்குது, அதாவது சர்க்கரை நோய் இருக்குன்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவில் உலக அளவில் ஆய்வு செய்யும் போது அவங்க வெளியிட்ட புதிய டயட் ரிப்போர்ட் தான் இப்போ நம்ம பயன்படுத்த போகிறோம். அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். பழைய டயட் என்ன சொல்லுதுன்னா வெறும் சர்க்கரையை மட்டும் தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஆனால் புதிய டயட் என்ன சொல்லுதுன்னா சர்க்கரையும் தவிர்க்கலாம், நம்மளுடைய சரியான உணவு கட்டமைப்பையும் அது சொல்லுது, அதுக்கான நேர அட்டவணை, உணவோடைய அளவு, இது மூணுமே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு புதிய டயட் சொல்லுது. அமெரிக்கா பரிந்துரைத்த முக்கிய உணவு வகைகள் நம்ம பார்க்கலாம். அதில் முதலாவது ஹை ஃபைபர் ஃபுட்டை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது அதிக அளவில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து உணவுகளை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடியது காய்கறிகள். அது என்னென்ன காய்கறிகள்னால் ப்ரக்கோலி, முருங்கைக்கீரை, பசலைக்கீரை, பருப்பு வகைகள், பீன்ஸ் வகைகள், இது எல்லாத்தையுமே அவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிற பொழுது ரத்த சர்க்கரை மெதுவாகத்தான் நம்ம உடலில் உயர செய்யும். ஸோ ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும் இந்த உணவுகள், இந்த காய்கறிகள். ஸோ இதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு அமெரிக்கா பரிந்துரைக்குது. ரெண்டாவது என்னென்னா ஹோல் கிரெயின்ஸ் அப்படி சொல்கிறாங்க. ஹோல் கிரெயின்ஸ்னால் என்னென்னா சோளம், கம்பு, ராகி, ஓட்ஸ், இது எல்லாமே ஹோல் கிரெயின்ஸ். இது தானியங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை நம்ம உணவில் எடுத்துக்கிற பொழுது நம்மளுக்கு என்ன நன்மை கிடைக்குதுன்னா, அதாவது இதுவும் மெதுவாக இரத்த சர்க்கரையை மெதுவாகத்தான் உயர்த்தும். அதாவது வெள்ளை அரிசியை விட மெதுவாக எரிசக்தியை தரக்கூடியது இது. ஸோ நம்ம வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய அரிசியை தவிர்த்துட்டு இந்த சோளம், கம்பு, ராகி, ஓட்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து புரோட்டீன்ஸ் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிறணும். அதாவது புரோட்டீன்ஸ் நிறைந்த உணவுகள் அப்படின்னா முட்டையோட வெள்ளைக்கருவில் அதிக அளவில் புரதச்சத்து இருக்குது. அதுக்கப்புறம் மீன், சிக்கன், இது எல்லாமே நம்ம எடுத்துக்கிறோம். இது எல்லாமே நல்லா நம்ம குக் பண்ணி சாப்பிடணும். அடுத்து சைவத்தில் சுண்டல், சோயா, பச்சைப்பயிறு, இது எல்லாமே புரோட்டீன்ஸ் அதிக அளவில் இருக்குது. ஸோ புரோட்டீன்ஸ் உணவை நம்ம எடுத்துக்கிறோம். இது நம்ம எடுக்கிறதுனால நம்மளுக்கு என்ன நன்மை கிடைக்குதுன்னா தசை பலமாகும், நீண்ட நேரம் பசிக்காமல் இருக்கிறது இது உதவி பண்ணும். அடுத்து ஹெல்த்தி ஃபேட் இருக்கிற உணவை டயட்டில் சேர்த்துக்கிறணும்னு சொல்கிறாங்க. அதாவது ஹெல்த்தி ஃபேட் அப்படின்னா நல்ல கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய உணவுகள், அதாவது அவக்காடோ பழம். இந்த அவக்காடோ பழத்தில் குட் கொலஸ்ட்ரால் இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைக்கும் தன்மை கொண்டது. ஸோ இது இதயத்தை ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு இது உதவி பண்ணுது. அதனால் நம்ம அவக்காடோ கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்கிறணும். அதுக்கப்புறம் வால்நட்டு, ஆலிவ் ஆயில், இது எல்லாமே நல்ல கொழுப்புகளை கொண்டது, கெட்ட கொழுப்புகளை கரைக்கக்கூடியது. ஸோ இது இதய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கியமானது. இன்சுலினுடைய செயல்பாடை மேம்படுத்துறதுக்கும் இது உதவி பண்ணுது. நிறைய பேருக்கு ஹார்மோனல் இன்பேலன்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். அவங்கெல்லாம் இந்த உணவுகளை எடுத்துக்கிற பொழுது அந்த பிரச்சனை சரியாகும். அடுத்த உணவு என்னென்னா பழங்களை சாப்பிடணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அமெரிக்கா டயட்டில். அதாவது என்னென்ன சொல்கிறாங்கன்னா ஆப்பிள் பழம், பேரிக்காய், ஆரஞ்சு, ஸ்ட்ராபெரி, இந்த பழங்கள் எல்லாமே கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறியீடு கம்மியாக இருக்கும். அதாவது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறியீடு கொண்ட உணவுகள். ஸோ சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக இந்த ஆப்பிள் பழத்தையும், பேரிக்காய், ஆரஞ்சு, ஸ்ட்ராபெரி, இந்த பழங்களை தாராளமாக சாப்பிடலாம். இதனால அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது, அவங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். அடுத்து சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய பழங்கள் என்னென்னா மாம்பழம், வாழைப்பழம். இது அதிக அளவில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறியீடு கொண்டது. ஸோ இது எடுத்துக்கிற பொழுது அவங்களுக்கு சர்க்கரை நோய் வர செய்யும்.
அடுத்து வந்து டைரி ப்ராடக்ட்டை வந்து நம்ம கொஞ்சம் உணவில் வந்து சேர்த்துக்கிறணும். அதாவது லோ ஃபேட் உள்ள தயிர், அப்புறம் வந்து பாதாம் மில்க், அது வந்து சுகர் இல்லாமல் நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இது சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்ன நன்மை கிடைக்கும்னா, நம்மளுடைய குடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். கால்சியம் சத்து நம்மளுக்கு கிடைக்கும். கால்சியம் இருக்கும் பொழுது நம்மளுடைய எலும்புகளும் நரம்புகளும் வந்து நல்லா பலமாக கூடும். ஸோ வந்து கேர்டை வந்து நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது உணவுக்கு நம்ம ஹெவியாக சாப்பிடும் பொழுது வேகமாக செரிக்கிறதுக்காகவும் நம்ம வந்து உணவுக்கு அப்புறம் வந்து தயிர் நம்ம எடுத்துக்கிறலாம். இல்லை நார்மலாகவே நம்ம தயிர் சாப்பிட்றதுங்கிறது நல்லது. ஏன்னா வந்து அதில் வந்து உள்ள பாக்டீரியா வந்து நம்மளுடைய செரிமானத்தை மேம்படுத்தும், நம்மளுடைய குடல் ஆரோக்கியத்தை வந்து அதிகரிக்க செய்யும். இப்போ நம்மளுடைய மீல்ஸ் டைமிங்கை பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக என்ன எடுத்துக்கிறணுமா, அதிகம் உள்ள நார்ச்சத்து இருக்கிற உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கிறணும். அது கூட வந்து புரோட்டீன் அதிகமாக இருக்கிறதையும் எடுத்துக்கிறணும். இப்போ நம்ம ஓட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது கூட வந்து முட்டை எடுத்துக்கலாம். அதாவது முட்டையோட வெள்ளை பகுதியை நம்ம எடுத்து சாப்பிடலாம். அது கூட வந்து ஸ்ப்ரவுட்னா என்னென்னா முளைக்கட்டிய பயிர், அது கொண்ட பயிராக இருக்கலாம், பாசி பயிராக இருக்கலாம். இது ஏதாவது ஒரு முளைக்கட்டிய பயிர் நம்ம எடுத்துக்கிறோம். அது கூட வந்து ஏதாவது ஒரு பழமும் எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து காலையில் நீங்கள் எடுத்துக்கிறக்கூடிய ஒரு காலை உணவு. ஸோ இதை இப்படி தான் எடுத்துக்கிறணும். அதாவது அதிகமாக நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவு, புரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியது, ஸ்ப்ரவுட்டு, ஃப்ரூட்டு, இது வந்து காலை உணவாக நீங்கள் எடுத்துக்கிறணும். அடுத்து மதியானத்துக்கு வந்து கண்டிப்பாக 50% வந்து வெஜிடபிள் எடுத்துக்கிறணும், 25% வந்து ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கிறணும், 25% வந்து ஹோல் கிரெயின்ஸ், அதாவது முழு தானியங்கள் வந்து எடுத்துக்கிறணும். முழு தானியங்கள்னா கேழ்வரகு, கம்பு, இதெல்லாம் பார்த்தோம்ல, இது எல்லாமே முழு தானியங்கள் தான். இது வந்து 25% கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். அப்புறம் ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸாக வந்து நட்ஸு, க்ரீன் டீ எடுத்துக்கலாம். ஸ்மால் ஃப்ரூட்ஸ் ஏதாவது உங்களுக்கு பிடித்த ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். க்ரீன் டீ எடுத்துக்கலாம், நட்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு வந்து லைட்டான உள்ள உணவுகளை எடுத்துக்கிறணும். நிறையா வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும். கார்போஹைட்ரேட் கம்மியாக இருக்கிற உணவுகளை எடுத்துக்கிறணும். கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிறத கண்டிப்பாக தவிர்க்கணும். ஏன்னா கார்போஹைட்ரேட் உள்ள உணவுகளை எடுக்கும் பொழுது சர்க்கரையோட அளவு வந்து அதிகரிக்க செய்யும். ஏன்னா கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவுகளை வந்து குளுக்கோஸ் வந்து இருக்குது. ஸோ சர்க்கரையை வந்து உயர்த்த செய்யும். அதனால் வந்து அதாவது கார்போஹைட்ரேட்னா என்னன்னு கேட்பீங்க. வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய எந்த உணவுமே வந்து எடுத்துக்காதீங்க. அதில் வந்து கார்போஹைட்ரேட் வந்து இருக்கும், அதாவது ஸ்டார்ச் வந்து இருக்கும். வெள்ளை கலருங்கிறது வெள்ளை ரைஸு, சீனி, இது எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம். நைட்டு வந்து டின்னர்லாம் முடிச்சுட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சில பேர் வந்து ஸ்நாக்ஸ், நொறுக்கு தண்ணிலாம் சாப்பிடுவாங்க. அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. கண்டிப்பாக லேட் நைட்டில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றத நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ண வேண்டும். அப்படி நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிடும் பொழுது ரத்தத்தில் வந்து ரத்த சர்க்கரை அளவு திடீரென உயர ஆரம்பிக்கும். ஸோ வந்து இங்கே சர்க்கரை அளவு வந்து அதிகரிக்க செய்யும். இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட் கண்டிப்பாக இதை வந்து அவாய்ட் பண்ணணும். அதாவது டின்னருக்கு அப்புறம் வந்து சாப்பிடக்கூடிய அந்த ஸ்நாக்ஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்க வேண்டும். அடுத்து என்னென்னா, டயட்டு மட்டும் வந்து போதாது அப்படின்னு சொல்கிறாங்க. டயட்டில் இருந்தால் மட்டும் போதாது நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு. தினமும் வந்து எக்ஸசைஸ் பண்ணணுங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது தினமும் 30 நிமிஷம் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வாக் போகணும். அதாவது அரை மணி நேரம் வந்து நல்லா வாக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நல்லா நடக்கணும், நடைப்பயிற்சி வந்து செய்யணும். இப்படி செய்யும் பொழுது நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு மைண்ட் வந்து ரிலாக்ஸேஷனாக இருக்கும், நல்ல எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து யோகா பண்ணலாம், தியானம் பண்ணலாம். இப்படிலாம் பண்ணும் பொழுது நம்மளுடைய மன அழுத்தம் வந்து குறைய ஆரம்பிக்கும், நம்மளுடைய மனசு வந்து லேசாக ஆரம்பிக்கும். ஸோ வந்து இதை கண்டிப்பாக ட்ரை பண்ண சொல்கிறாங்க. அடுத்து வந்து தூக்கம் வந்து கண்டிப்பாக 7லேருந்து 8 மணி நேரம் தூக்கங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். நம்ம என்ன தான் உணவு பழக்கங்கள் வந்து கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாலும் அடுத்து எக்ஸசைஸ்க்கு அப்புறம் வந்து தூக்கத்தை வந்து முக்கியமாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹைட்ரேஷனுங்கிற ஒரு வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹைட்ரேஷன்னா வேறு ஒன்றுமில்லை, போதுமான அளவு தண்ணி குடிக்கணும். ஒரு நாளைக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே செய்யும் பொழுது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படும், சர்க்கரை அளவு கட்டுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னங்கிறத பார்க்கலாம். அதாவது வெள்ளை அரிசி, வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய எந்த பொருட்களையுமே நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். வெள்ளை அரிசி, அதுக்கப்புறம் மைதா, அப்புறம் இனிப்பான கூல்ட்ரிங்க்ஸு, குளிர்பானங்கள், இதை கண்டிப்பாக தவிர்க்கணும். இதெல்லாம் சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு வந்து குளுக்கோஸ் அளவு வந்து அதிகரிக்கும், அதனால் சர்க்கரை வந்து கூட செய்யும். ஸோ வந்து இதெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்கணும். அடுத்து டீ, காஃபி
டீ காஃபி வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் குடித்தா ஓகே. அதிகமாக குடிக்கிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். முக்கியமாக ஹெர்பல் ரிலேட்டடாக குடிக்கக்கூடிய அதாவது மூலிகை டீ வந்து குடிக்கலாம். அந்த பவுட்ரு போடுறோம்ல டீ தூள் காஃபி தூள் போட்டு அந்த பவுட்ரு டீ காஃபியை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். மூலிகை டீ வந்து எடுத்துக்கிறது உடலுக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்த செய்யும். அடுத்து வந்து என்னென்னா ஃபாஸ்ட் ஃபுட்டு, அதாவது எண்ணெயில் போட்டு ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணுவாங்கள்ல, அந்த ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணக்கூடிய உணவுகளை வந்து கண்டிப்பான முறையில் வந்து முக்கியமாக நான் என்ன சொல்கிறேன்னா அந்த பீஸா பர்கரு லேஸு குர்குரே இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கண்டிப்பாக எல்லாருமே தவிர்க்கணும். இதெல்லாமே ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி அப்புறம் பேக்கெட்டில் அடைத்த உணவுகள் இதை எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அடுத்து வந்து ஆல்கஹால் ஸ்மோக்கிங் பண்ணுறத கண்டிப்பாக தவிர்க்கணும். இதனால் வந்து உடல் நலத்திற்கு கேடு ஏற்படும். இதை எல்லாமே கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு தவிருங்க. சுகருங்கிறது அது நம்ம வாழ்க்கை முழுக்க வரக்கூடிய ஒரு சுமை இல்லைங்க. உணவை நம்ம கட்டுப்படுத்தினா வாழ்க்கை நமக்கு கீழே கட்டுப்பாட்டில் இருக்கும். அமெரிக்காவின் இந்த புதிய டயட்டு நமக்கு ஒரு ரோட் மேப் மாதிரி. இதை நம்ம பயன்படுத்தி நம்ம தமிழ் உணவு கலாச்சாரத்தோடு சேர்த்து பின்பற்றினா இரத்த சர்க்கரை மட்டுமன்றி முழு உடல் ஆரோக்கியத்தையும் நம்ம காப்பாற்ற முடியும். ஆரோக்கியத்துடன் நம்ம வாழ முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த உணவு பழக்கங்களை நம்ம பயன்படுத்தணும், வாழ்க்கையில் வந்து நடைமுறைப்படுத்தணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.